அனைவருக்கும் வணக்கம். இது உங்க சேனல் கதை விதைப்போம். சிறந்த கதைகளை விதைகளாய் உங்களுள் விதைக்கும் நான், மதுரை அருணா. இந்த உலகத்துல உங்களுக்காக தன்னோட உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிற உறவு எது பார்க்கலாமா? ஆயக்கலைகள் 64 கற்று தேர்ந்த ஒரு குரு இருந்தார். இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து மெய்ப்பிக்கவும், உயிருள்ள உடலில் இருந்து உயிரை நீக்கி பின் உயிரை கொடுத்து மெய்ப்பிக்கவும் அவரால் முடியும். பட்டுப்போன மரங்களை மீண்டும் பசுமையாக உயிர்ப்பிக்க முடியும். வறண்ட நீர்நிலைகளில் நீரை ஓடச் செய்யவும் முடியும். குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத பெண்களின் மலட்டுத்தன்மையை நீக்கி குழந்தை பெற்றுக்கொள்ளும் ஆரோக்கிய உடல் அமைப்பையும் அவர்களுக்கு கொடுக்க முடியும். பால் தராத பசுவின் மடியை அவர் தொட்டாலே பால் அருவியாய் கொட்டும். இப்படியான அரிய பல கலைகளையும் அவர் கற்று வைத்திருந்தார். ஒரு நாள் ஒரு இளைஞன் மடாலயத்துக்கு வந்து அவரை சந்தித்தான். தானே முன்வந்து அவருக்கு பணிவிடைகள் செய்தான். மடாலயத்தை சுத்தமாக பார்த்து கொண்டான். மற்ற சீடர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்தான். குருவுக்கு அவனை மிகவும் பிடித்து போய்விட்டது. அன்பனே, நீ யார் என்று அவனை பற்றி விசாரித்தார். குரு அவர்களே, நான் ஒரு குடும்பஸ்தன். பெற்றோர், சுற்றம், மனைவி எல்லோரும் உண்டு. குறைவில்லாத சிறந்த வாழ்க்கைதான். ஆனாலும் என்னவோ எனக்கு குடும்ப வாழ்க்கை பிடிக்கவில்லை. துறவரம் பூண்டு தங்களின் சீடனாகிவிட விரும்புகிறேன் என்றார். ஏன் குடும்ப வாழ்க்கை பிடிக்கவில்லை? அங்கே அமைதி இல்லை. சரி, நீ உடனே என் சீடனாகிவிடு என்றார் குரு. அதுவும் முடியாது குரு அவர்களே. என் குடும்பத்தினர் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள், பாசம் கொண்டவர்கள். எனக்காக தங்கள் உயிரையும் கொடுப்பார்கள். நான் வெளியே சென்று விட்டு சிறிது நேரம் தாமதமாக வீட்டுக்கு சென்றால் சரியான நேரத்துக்கு நீ வராததால் நாங்கள் துடித்து போய்விட்டோம் என்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்னை நிரந்தரமாக பிரிய எப்படி சம்மதிப்பார்கள்? உண்மைதான். ஆனால் அவர்கள் உனக்காக தங்கள் உயிரையும் கொடுப்பார்கள் என்று சொன்னாயே, அங்கேதான் ஏதோ நெருடுகிறது என்றார் குரு. அவர்களை அப்படிப்பட்டவர்கள் இல்லை என சொல்கிறீர்களா குருவே? ஆமாம். உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை சோதித்துப்பார். எப்படி குரு என்றார். அவனை இறந்தது போலவே கிடக்கும் ஒரு யோக வித்தையை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அதை அவன் வீட்டில் உபயோகித்து பார்க்குமாறு சொன்னார். அவன் வீட்டுக்கு சென்றான். மறுநாள் குரு சொல்லிக் கொடுத்த யோக கலையை பயன்படுத்தி இறந்தது போலவே கிடந்தான். அதை அறிந்த அவனது குடும்பத்தினர் அவன் மேல் விழுந்து அழுது புரண்டனர். பெரிய குரல் எடுத்து அழுதினர். அவர்களது அழுகை சத்தம் அடுத்த தெரு வரை கேட்டது. விஷயத்தை கேள்விப்பட்டு வருவதைப் போல குரு அவன் வீட்டுக்கு வந்தார். சூழ்நிலையை பார்த்தார். சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அவனது குடும்பத்தினரை பார்த்து, யாரும் அழ வேண்டாம். இவனுக்கு பதிலாக உங்களில் யாராவது ஒருவர் இவனுக்காக தனது உயிரை தர முன்வந்தால் இவனுக்கு இப்பொழுதே உயிர் கொடுத்து என்னால் எழ வைக்க முடியும் என்றார். அதை கேட்ட குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் இத்தனை நேர அழுகை ஓடிவிட்டது. அனைவரும் கண்களை துடைத்து கொண்டனர். பிறகு ஒவ்வொருவராக விலகி வேறு அறைக்குள் சென்று புகுந்து கொண்டனர். பலர் வீட்டை விட்டு வெளியேறி சென்றனர். கடைசியாக அவனது மனைவி மட்டுமே அங்கு நின்றிருந்தாள். குரு அவளை பார்த்து, உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி அழுத யாருமே அதை கொடுக்க முன்வராமல் சென்று விட்டனர். அவனுடன் கலந்து விட்டவள் நீ ஒருத்திதான். நீயாவது உன் கணவனுக்காக உன் உயிரை கொடேன் என்றார். என்ன பேசுகிறீர்கள்? அவர் விதி முடிந்துவிட்டது, போய்விட்டார். உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி அழுததெல்லாம் சும்மா வெறும் வார்த்தை தான். ஆனால் உண்மையிலேயே யாரும் யாருக்காகவும் தங்கள் இன்னுயிரை கொடுக்க மாட்டார்கள். மனித உயிர் அவ்வளவு மலிவு அல்ல, தியாகம் செய்யக்கூடியதும் அல்ல. அவர் இல்லாமலேயே என்னால் வாழ முடியும் என்று ஒரு போடு போட்டாள். குரு கைத்தட்ட யோக வித்தையை கலைத்து அந்த வாலிபன் எழுந்தான். மனைவி திகைத்தாள். இளைஞன் குருவை வணங்கினான். என் குடும்பத்தினர் உண்மையான சொரூபத்தை எனக்கு நிரூபித்து காட்டி விட்டார்கள். இனி அவர்களை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. மேலும் நான் தங்கள் சீடனாக எவ்வித தடையும் இல்லை என்றான். உண்மையை அறிந்த உறவினர்கள் மீண்டும் அழுதார்கள். தாங்கள் திரிந்து விட்டதாக கூறினார்கள். போக வேண்டாம் என்று தடுத்தார்கள். எதுவும் எடுபடவில்லை. சீடன் மகிழ்வுடன் குருவுடன் மடாலயம் நோக்கி நடந்தான். அவ்வளவுதாங்க கதை. இந்த கதை நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது? குடும்ப உறவுகள் இயற்கை.
அவர்களது மன இயல்புகள் இயற்கை. அந்த மன இயல்புகளை மாற்றவும் முடியாது, மாற்றவும் கூடாது. நம்மளோட உயிருக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்ல எந்த உறவும் முன்வர போறது இல்லை. நம்மை பெற்றவர்களும் நாம் பெற்றவர்களும் இதில் அடங்கும். ஏன் இப்போ நீங்களே தயாரா இருப்பீங்களா சொல்லுங்க? உங்களுக்கு பிடித்த ஒரு உறவுக்காக உங்க உயிரை கொடுக்கறதுக்கு இல்லைதானே? அதே மாதிரிதான் இவர்களும். இதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. இது மனித இயல்பு, இயற்கை. ஆக நாம் எப்படி இருக்க வேண்டும்? உறவுகளே வேண்டான்னு போய் காட்டுல உட்கார்ந்து தவம் பண்ணவும் வேண்டாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, தாமரை இலை மேல் நீர்த்துளி மாதிரி உறவுகள் மீது பற்றற்று இருந்தால் போதும். என்னங்க, தலைவர் பாட்டு ஞாபகம் வருதா? அதேதான். தாமரை இலை மேல் நீர்த்துளி போல் ஒட்டி ஒட்டாமல் இரு. மீண்டும் சந்திப்போம் வேறொரு கதையுடன்.